வணக்கம், இது உங்கள் YuvaTamiltech சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா லோக்கல் சுகர் ஃபேக்ட்ரி. அதாவது இந்த கிராமத்தில் வந்து லோக்கலாக எப்படி நம்ம குண்டு வெல்லம், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரும்பு சக்கையை வந்து காய வச்சுருக்காங்க. இது வந்து எல்லாமே ரீசைக்கிள் பண்ணுறது தான். இந்த கரும்புலேருந்து வர சக்கை, மட்டி எல்லாமே இது எல்லாத்தையும் வந்து காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி இதை அப்படியே எரிய விடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கரும்பு இந்த க்ரஷ் பண்ணிவிட்டு சாறு எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே காய வச்சுருவாங்க. காய வச்சதுக்கப்புறம் இது வந்து கரும்பு பாலை வந்து காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ ஏரியா இருக்குது கரும்பு சக்கையை காய வைக்கிறதுக்கு. கரும்பை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. வர டிராக்டர்லேருந்து வர கரும்பு எல்லாத்தையும் இங்கே எடுத்து வச்சுட்டு இங்கே கொட்டிடுவாங்க. இது வந்து கரும்பு வந்து எப்படி நம்ம வயல்லேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வரது இப்படி தான் கொண்டு வருவாங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதையும் சின்னதாக கட்டி வச்சுருவாங்க. இதையும் கட்டுறது வந்து கரும்பு சோவையில் தான் கட்டுவாங்க. இந்த கரும்பு இதில் தான் கட்டுவாங்க. கரும்பு சோவம்போம். அதை வந்து கட் பண்ணி எடுத்து வந்து இது க்ரஷர். இங்கே வந்து 2 யூனிட் இருக்குது க்ரஷரு. இதில் வந்து நம்ம ஃபீட் பண்ணுவோம். இந்த வந்து 2 டைப்பு போட்டிருக்காங்க. ஒன்று ஆயில் இன்ஜினு, இன்னொன்று மோட்ரு, எலக்ட்ரிக்கல் மோட்ரு. 2துலேயும் வந்து க்ரஷ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த மெத்தடு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கரும்பு பாகு எடுத்ததுக்கப்புறம் கரும்பு சாரை வந்து இதில் லோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேங்க்கில் வச்சுருப்பாங்க, அந்த ப்ளூ கலர் டேங்க்கில் அது வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து எரிவிட்டுட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆள் வந்து உட்காந்து இந்த சட்டையை வந்து உள்ளே போட்டே இருப்பாங்க. இந்த அடுப்பு எடுத்துருப்பாங்க. இது நல்லா கொதிக்கும் போது மேலே மட்டியெல்லாம் வரும். அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஓரமாக போட்டுருவாங்க. அந்த மட்டி வந்து வேறு இந்த பண்ணி வளர்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எடுத்து ஊற்ற போகிறாங்க. ஸோ இந்த கொப்பரையை தூக்கிறதுக்கு தான் அந்த யூனிட்டு. இது எல்லாமே குண்டு வெள்ளத்துக்கு தானே, அச்சு வெள்ளத்துக்கு தானே? இந்த உட்டு தான் அச்சு வெள்ளத்துக்கு அச்சு, அதாவது மோல்டு. இதில் ஊற்றினா தான் அந்த அச்சு வெள்ளம் வந்து கரெக்டாக அந்த ஃபார்மில் வரும். இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அந்த அச்சு வெள்ளத்தோட மோல்டு. பார்த்திங்கன்னா இவ்வளோ சின்ன எல்லாமே உட்டில் தான் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த அச்சுக்குள்ளே வந்து இந்த மோல்டுக்குள்ளே அவங்க வந்து இந்த பாகை வந்து ரெடி பண்ணி
ஊற்ற போகிறாங்க. இதை வந்து இப்படியே கலர் விட்டு இது ஒரு பதத்துக்கு வந்தோடனே அதை எடுத்து ஊற்றுவாங்க. இதில் என்னென்ன போடுவீங்க? சோடா மட்டும் சோடா அழுக்கு எடுக்கிறது சோடா மட்டும். இது வந்து சுத்தப்படுத்துறதுக்கு அழுக்கு எடுக்க சோடா மட்டும் கலப்போம். சோடா வச்சு அழுக்கு எடுப்போம். எவ்வளோ நேரம் இது கலரணும்? இது ஒரு 2 நிமிஷம். இது 2 நிமிஷம் ரெடி ஆயிரும். வச்சு ஊற்றணும் ரெடி ஆயிரும். இது அப்படியே எடுத்து கவுத்துவீங்களா? இதுதா பக்கெட்டில் மோந்து ஸோ இது வந்து அச்சு வெல்லம். இப்போ இது ஒரு கொப்பரை வந்து எவ்வளோ மூட்டை வரும்? கிலோ கணக்கா? நமக்கு எப்படி கிலோ கணக்கா மூட்டை கணக்கா? ஒரு 110 கிலோ வரும். 110 கிலோ வரும் ஒரு டன் கரும்புக்கு. 110 கிலோ. செஞ்சு கரும்பாக இருந்தால் 100 கிலோ தான் வரும். கரும்பு கரும்பாக இருந்தால் 110 கிலோ 115 கிலோ வரும். இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஆமாம், சூடு ஆடுறதுக்கு. இந்த அச்சில் ஊற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் அது இருக்கும்? ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷத்தில் காஞ்சி போய் வச்சு பழைய கம்பெனி. இதே சக்கரை பண்ணுறதா இருந்தால் சக்கரை வந்து சின்ன வச்சு சக்கரை சோடா அழுக்கு எடுத்துட்டு சக்கரை தேய்க்கணும். இப்போ நீங்கள் சர்க்கரையெல்லாம் போடுறதில்ல, அச்செல்லாம் போடுவோம். ஆர்டர் வந்து போடுவோம். ஒரு நாளைக்கு இது வந்து எத்தனை பண்ணுவீங்க? ஒரு 10 கொப்பரை எடுப்போம். 10 டன் அடிப்போம். 10 டன். 2 அடுப்புக்கு சேர்ந்த ஒரு அடுப்புக்கு 5 6 மொத்தம் 12 டன். காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஒரு 4 மணி to 5 மணி. 4 to 5. சாயங்காலம் 5 மணி ஆயிரும். 5 மணிக்கு முடிஞ்சிடும். எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? 10 பேர். ஸோ இவங்கெல்லாம் தான் இங்கே வேலை செய்கிறவங்க. இந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க. இது வந்து வில்லேஜ் சுகர் ஃபேக்ட்ரி. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இது மொண்டு பக்கெட்டில் மொண்டு இந்த அச்சில் ஊற்ற போகிறாங்க. இப்படி ஊற்றணுன்னா இதை வந்து ரெடி பண்ணுறாங்க அச்சில். ட்ரை ஆகிறதுக்கு மேலே ஃபேனை போட்டிருக்காங்க குயிக்காக. இப்போ இந்த ட்ரை ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேனை போட்டு மேலே இதுமாரி பக்கெட்டில் அந்த பாகு கொண்டு ஊற்றி இது அப்படியே தள்ளி விட்டுட்டே போனோம்னா கரெக்டாக அந்த அச்சில் எல்லாமே ஸ்டோர் ஆகிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனோடனே இந்த மோல்டு எடுத்து கவுத்துனாங்கன்னா எல்லாமே கீழே கொட்டிடும். மொத்தம் ஒரு கொப்பரைக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மோல்டு வச்சுருக்காங்க. ஸோ கொண்டு வந்து ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய கமுத்தினோடனே காஞ்சிடுச்சு. கமுத்தினோடனே எல்லா வெள்ளமும் அச்சு வெள்ளமும் கீழே விடுது. இப்போ இந்த பழைய கமுத்த போகிறாங்க. இது மூவ் பண்ணி கவுத்தின உடனே தூக்கி திருப்புவாங்க. திருப்பி அந்த வைப்ரேஷனே எல்லாமே கீழே விழுந்துடும். ஆன் ஆயிடுச்சா? எடுத்தீங்க. ஒன்று தெரியல. 30 கிலோ 30 120. பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த வெள்ளத்தோட அச்சு வெள்ளத்தோட ஓனர் இவர் தான். இந்த அச்சு வெள்ளம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வேணுங்கிறவங்களுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறது? உங்களோட மொபைல் நம்பரு எதாவதுன்னா சொல்லுங்கள். 80 126 10 843.
உங்கள் பேர்? டி மகாவிஷ்ணு. ஸோ உங்களுக்கு அச்சு வெல்லம் தேவைப்பட்டுச்சு இல்லை சர்க்கரை தேவைப்பட்டுச்சுன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் மூலிமா அனுப்பி வைப்பாங்க. அது நீங்கள் வந்து மினிமம் எவ்வளோ கிலோ நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ ரேட்டு 35 ரூபா. 35 ரூபா. எவ்வளோ ஆர்டர் பண்ணலாம் மினிமம்? எனக்கு வந்து ஒரு 10 2 டன்னு 3 டன்னு எத்தனை டன்னு கொடுக்கும். ஸோ இவர் வந்து சொல்கிறது வந்து பெரிய ரேஞ்சு சொல்கிறாரு. நீங்கள் சிட்டியில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 10 கிலோ கேட்டால் கொடுப்பீங்களா கொரியர் பண்ண சொன்னீங்கன்னா? அது எங்களால் இங்கே தூர முடியாது. ஸோ கொஞ்சம் அதிகமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டருக்கு சௌகரியமாக இருக்கும்.